ஸோ நம்ம இந்த வீடியோவில் எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெற்றிக்கான பாதை அப்படிங்கிற சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் எஸ்பிஓ ஜாப்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், எஸ்பிஓவிலிருந்து என்ன தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு சில கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிளான்லேயும் ஒரு சின்ன சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன தகவல் அப்படிங்கிறது நோட்டீஸ் போர்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து புரிகிற வகையில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. பிளானை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினிங் இருக்குது. அதே மாதிரி வித்ட்ரா எப்போ, அதே மாதிரி 7,000 ஆர் 15,000 நியூ ஜாயினர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதா இந்த பிளானில் பார்க்கலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவங்க ஆல்ரெடி கொடுத்தது வந்து கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மந்த்துமே ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஒவ்வொரு மந்த்துமே 7,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும் பொழுது நம்மளுக்கு அது 8,000 ருபீஸாக வரும். பட் 3 மந்த் ஹோல்டிங் பீரியடாக இருக்கும் அப்படிங்கிற பிளான் ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ சின்ன சேஞ்சஸ் வந்து கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்பிஓக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல்க் பேமெண்ட்டாக கொடுத்தாலும் பெஸ்ட்டு தான். அதாவது நீங்கள் கூப்பன் வந்து 7,000க்கு பதிலாக 15,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்து ஹோல்டிங் பீரியட் இருக்கும். பட் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். 15,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 3 மாதம் ஹோல்டிங் பீரியட் உங்களுக்கு அது வந்து 18,000 திரும்பி வரும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் அந்த கூப்பனை செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் வந்து 15,000 பே பண்ணிட்டேன், பட் எனக்கு பொருள் தேவை அப்படின்னாலும் ஸோ அந்த டைம்லேயே நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றா நீங்கள் பொருளாக வாங்கலாம், இல்லை உங்களுடைய கூப்பனை சேல் பண்ணி 18,000 நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இது எல்லாமே 3 மந்த்துக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே அந்த பிளாட்ஃபார்மையும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க எங்கே செல் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் வைஸாக கவுண்ட் எவ்வளோ வேணும்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் வந்து மேக்ஸிமம் 5,000 மெம்பர்ஸ் ஒன்லி அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரும் 5,000 மெம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மைக்ரோ டாஸ்கர் ஒர்க்கர் வந்து சேல்ஸ் டீமில் வந்து 2,00,000 மெம்பர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் டீமில் வந்து 1,50,000 வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்னும் செலக்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ அது எத்தனை கவுண்ட் அப்படிங்கிறது நான் அடுத்த வரக்கூடிய ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாமே சேல்ஸ் டீமில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து சேலரி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரொமோஷன் டீமில் போனீங்கன்னா உங்களோட சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சேல்ஸ் டீமை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன் டீமுக்கே சேலரி கொடுக்க முடியும். ஸோ எவ்வளவு சேல்ஸ் நடக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம ப்ரொமோஷன் டீமுக்கு பேமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சேல்ஸ் டீமில் இது வரைக்குமே ஒரு 40,000 பக்கம் தான் இருக்காங்க. ப்ரொமோஷன் டீமில் ஆல்ரெடி 1 lakh கடந்துருச்சு. பட் இன்னொரு 50,000 பேர் எடுக்கலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 90,000 பேர்த்துக்கு பக்கம் இன்னுமே எந்த பிளானையும் செலக்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறையா பேர் நிறையா கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. ஸோ இதுக்காகவே கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு காலையிலக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் வந்து யாரெல்லாமே வந்து ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கு, அதாவது நான் ரீஃபண்ட் வாங்குறேன்னு கேட்டிருந்தீங்களோ, யாரெல்லாமே வந்து ப்ரொமோஷன் டீமில் இருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பு. ஒன்றா நீங்கள் சேல்ஸ் டீமுக்கு போகிறனா போய்க்கலாம், பிளானை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பெண்டிங் ஆக்டிவ்ஸ் வந்து 90,000 பேர் வந்து இருக்காங்க. ஸோ எஸ்பிஎஸ் சேல்ஸில் வந்து 33,000 பேர் தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பட் அவங்களுக்கு வந்து 2,00,000 மெம்பர்ஸ் சேல்ஸ் டீமில் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரொமோஷன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கிராஸ் ஆயிடுச்சு. ரீஃபண்ட் வேணுங்கிறவங்க 84,000 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னுமே எதுவுமே செலக்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க கம்பல்சரியாக ரீஃபண்ட் டீமை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட ஐடி பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா ரீஃபண்ட் வாங்குறதுக்கு 3 to 4 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வித்ட்ரா எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின். ஸோ வித்ட்ரா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் ஆகஸ்ட் மந்தில் பேமெண்ட் போடுற மாதிரியான இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேல்ஸ் டீமுக்கு தான் வந்து அவங்க பேமெண்ட் போடுறேன், அதாவது ரீஃபண்ட் வாங்கினவங்க, அதுக்கப்புறம் சேல்ஸ் டீமுக்கு தான் அவங்க பேமெண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை எஸ்பிஓவில் ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் மறக்காமல்
கேளுங்க.